வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 மொபைல் ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்குது. பாக்ஸுக்குள்ளே 18 வாட் சார்ஜரும் அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த மொபைல் ஃபோனை நம்ம இன்னைக்கு சார்ஜிங் டெஸ்ட் பண்ணி எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த மைக்ரோமேக்ஸ் நோட் 1க்கான அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோடைய சார்ஜிங் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைலினுடைய சார்ஜ் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 1% தான் சார்ஜ் இருக்குது. அதில் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க 18 வாட் சார்ஜர் மற்றும் கேபிளை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். இந்த மொபைல் சார்ஜ் ஆகிறப்போ ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பல பேர் நம்ம ஆன்லைனில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட்டே நம்ம சேர்த்து பார்த்துருவோம். ஆரம்பத்தில் இப்போ இந்த மொபைலோட டெம்பரேச்சர் 30 டிகிரி கிட்ட இருக்குது. இப்போ நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். 5 மினிட்ஸில் 6% சார்ஜ் ஏறிடுச்சு. டெம்பரேச்சரும் கொஞ்சம் கூடி ஒரு 6 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு % சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. 10 நிமிஷத்தில் 10%, 20 நிமிஷத்தில் 20%, 30 நிமிஷத்தில் 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் 40 நிமிஷத்தில் 40%, 50 நிமிஷத்தில் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் டெம்பரேச்சரும் மெதுவா 37, 39, 42, 43 அப்படின்னு சொல்லிட்டு பீக் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் என்னுடைய மொபைல் ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணது 43 டிகிரி. அதாவது 40 நிமிஷத்தில் நம்ம 40% இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ 43 டிகிரி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 50 மினிட்ஸில் 51% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்போ டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 42.5 இருக்கு. ஸோ இந்த 18 வாட் சார்ஜர் இந்த மொபைல் ஃபோனை 50% வரைக்கும் ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ணுது. அதுக்கப்புறமா அதோடைய வேகம் குறைய ஆரம்பிச்சிருது. வேகம் குறைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதும் குறைய ஆரம்பிச்சிருது. 60 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 55% சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ டெம்பரேச்சர் வெறும் 30 டிகிரி தான். அதுக்கப்புறமா 70 நிமிஷத்துல 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ டெம்பரேச்சர் 30 டிகிரி, அதே 30 டிகிரி மெயின்டைன் ஆகுது. இப்படியே போய் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ டெம்பரேச்சர் லைட்டா இன்க்ரீஸ் ஆகி 34 கிட்ட இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ்ல 82% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதனுடைய டெம்பரேச்சர் 32.7. இதுக்கப்புறமா சார்ஜிங் ஸ்பீட் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. 2 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் டெம்பரேச்சர்ல எனக்கு என்னுடைய மொபைல் ஃபோனில் அவ்வளவா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல. அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிற அந்த நேரத்தில் மட்டுமே ஒரு 42 ஒரு 43 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் இது சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. 18 வாட் சார்ஜர் அவங்க பாக்ஸுகளை கொடுத்தாலும் 2.25 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆகுது. அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியட் ஆஃப் சார்ஜிங் தான். ஸோ இதான் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 மொபைல் ஃபோனுடைய சார்ஜிங் டெஸ்ட். இந்த நோட் 1 மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் நம்ம சேனல்ல விரைவில் வருது. அதை நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.